டீச்சோட சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இப்போ டிசம்பருக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஷின் ஆன்சர் வந்து பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1 ஹையர் செகண்டரி டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வித்தவுட் புக் பேப்பர் கோடு வந்து 65. அதுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் தான். ஸோ இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு அலுவலர் ஒரு ஆண்டில் அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் ஈட்டிய விடுப்பு பெற அனுமதிக்கப்படுகிறார்? 10 நாட்கள். ஈட்டிய விடுப்பு கிடையாது, ஈடுகட்டும் விடுப்பு பெற அனுமதிக்கப்படுகிறார். அடுத்தது, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை ஆய்வு செய்யும் அதிகாரம் உள்ள அலுவலர் இயக்குனர். கல்வி மாவட்ட அளவில் உயர்நிலை அல்லது மேல்நிலைப் பள்ளிகளில் இடைநிலை மற்றும் சிறப்பு ஆசிரியர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் உள்ளவர் முதன்மை கல்வி அலுவலர். அடுத்த கேள்வி, பள்ளிகளில் பணியாளர் நிர்ணயம் செய்ய எந்த நாளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை கணக்கில் எடுக்க வேண்டும்? ஆகஸ்ட் 1. மாவட்ட அளவில் அனைத்து வகை ஆசிரியர்களையும் பொதுமாறுதல் செய்து ஆணை வழங்கும் அதிகாரம் உள்ள அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர். நியமனம் மற்றும் ஊக்க ஊதியம் பெற தகுதியுடைய கல்வி தகுதி சான்றிதழ்களை ஒரு பார்வை அதிகாரமுடைய அலுவலர் எப்போது ஆய்வு செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஆண்டாய்வின் போதும். பள்ளியில் சேர்ந்த பணியாளர் பதிவேடு எத்தனை நாளுக்குள் ஆரம்பித்திருக்க வேண்டும்? 1 மாதத்திற்குள். ஒரு அலுவலர் தனது துறையை சேர்ந்த பிற அலுவலர்களை தொடர்பு கொள்ளும்போது எவ்வித முறையை பின்பற்ற வேண்டும்? மரியாதையான முறையில். பள்ளி ஆசிரியர் அல்லது அலுவலர்களின் பணப்பலன் பெற்று வழங்கப்படும் விவரங்கள் சார்ந்த பதிவேடு பணப்பட்டுவாடா பதிவேடு. ஆய்வு அலுவலர் தனது பயணப்படி சார்பான பட்டியலை அடுத்த மாதத்தின் எந்த காலகட்டத்திற்குள் ஒப்படைக்க வேண்டும்? அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும். ஒரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் பயணப்படி பட்டியலை அனுமதிக்கும் அலுவலர் டைரக்டர் இயக்குனர். ஆய்வு அலுவலர் தனது பயண அறிக்கையை பிரதி மாதத்தில் எப்போது தயார் செய்ய வேண்டும்? பிரதி மாதத்தின் முதல் தேதி. அடுத்த கேள்வி, குறுவட்ட மாவட்ட அல்லது மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்திட அதிகாரம் உள்ளவர் RIPE மண்டல உடற்கல்வி ஆய்வாளர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் அனைவருக்கும் கல்வி. அடுத்தது, இணை இயக்குனர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலரின் சுய விவரங்களை பராமரிக்கும் அதிகாரி இயக்குனர். புதிய பள்ளி ஆரம்பிக்க அல்லது கூடுதல் வகுப்பு துவங்க ஆய்வு அலுவலர் வசம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கால வரையறை டிசம்பர் 31. அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளின் துவக்க அங்கீகாரம் எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும்? 3 ஆண்டுகள். கட்டிட உறுதிச்சான்று வழங்க தகுதியுடைய பொறியாளர் மாவட்ட ஆட்சியரிடம் அங்கீகாரம் பெற்ற பொறியாளர். நிரந்தர அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீளாய்வு செய்ய வேண்டும்? 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. மகளிர் பள்ளியின் பள்ளிக்குழுவில் தலைமை ஆசிரியரை தவிர எத்தனை பெண் உறுப்பினர்கள் அவசியம் இடம்பெற வேண்டும்? 2. உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற அடிப்படை தகுதி 10 ஆண்டு மேற்கண்ட ஏதாவது ஒரு பணி புரிந்திருக்க வேண்டும். அதாவது 10 ஆண்டு மேற்கண்ட ஏதாவது ஒரு பணி புரிந்திருக்க வேண்டும். அப்படின்னா இடைநிலை ஆசிரியராக முதுகலை ஆசிரியராக 10 ஆண்டு பணி புரிந்திருக்க வேண்டும். உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக 10 ஆண்டு பணி புரிந்திருக்க வேண்டும். பள்ளி உதவியாளராக 10 ஆண்டு பணி புரிந்திருக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே தான் சேர்த்து, அதாவது மேற்கண்ட பதவியில் ஏதாவது ஒரு இதில் 10 ஆண்டுகள் முடித்திருக்க வேண்டும். தலைமை ஆசிரியருக்கு ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் எத்தனை பாட வேலை ஒதுக்கீடு செய்ய வேண்டும்? 10. நேரடியாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவருக்கு அடிப்படை தகுதி
அனைத்தும், அதாவது மேற்கண்ட அனைத்தும் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். 1 year கேப் ஃப்ரம் இயர் ஆஃப் பாசிங் ஆஃப் எஸ்எஸ்எல்சி. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஓராண்டு இடைவெளி இருக்க வேண்டும். 15.5 வயது பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். மேற்கண்ட அனைத்தும். அடுத்ததாக, ஒரு மாணவன் குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்க வேண்டும்? 75%. முறைசாரா பள்ளியிலிருந்து முறைசார் பள்ளிக்கு ஒரு கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை செய்ய கால வரையறை வருடம் முழுவதும். தாமத கட்டணம் வசூலித்து மாற்றுச் சான்றிதழ் வழங்க எவ்வளவு காலம் தாமதமாக சான்றிதழ் கோருபவரிடம் வசூலிக்க வேண்டும்? பள்ளியை விட்டு நீக்கியதிலிருந்து ஓராண்டுக்கு மேல். ஒரு நாளில் குறைந்தபட்ச பள்ளி வேலை நேரம் 5 மணி 40 நிமிடங்கள். இஸ்லாமிய சிறுபான்மை பள்ளிகளில் வார விடுமுறை நாட்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. ஆதி திராவிட மாணவர் விடுதியில் ஒரு மாணவர் தங்க தேவையான தகுதி: ஆண்டு வருமானம் ரூபாய் 50,000 இருக்க வேண்டும். வீடு பள்ளியை விட்டு 5 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். இந்த 2 குவாலிஃபிகேஷனும் இருந்தால் ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் ஒரு மாணவர் தங்க தேவையான தகுதி அப்படின்றாங்க. ஏ மற்றும் பி. பெற்றோரின் ஆண்டு வருமானம் 50,000க்கு மேல் உள்ள 9ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வி மாணவருக்கு வசூலிக்கப்பட வேண்டிய கல்வி கட்டணம் 250. சென்னையில் வசிக்கும் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 25,000க்கும் குறைவாக உள்ள 6ஆம் வகுப்பு பயிலும் எம்பிசி மாணவர் பெற வேண்டிய பெண் கல்வி ஊக்கத்தொகை நாட் எலிஜிபிள். அடுத்த கேள்வி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் துவங்க தேவையான குறைந்தபட்ச நிலப்பரப்பு 5,000 சதுர மீட்டர். வேறு மாநில ஆசிரியர் பயிற்சி சான்றிதழை மதிப்பீடு செய்யும் அதிகாரம் உள்ள அதிகாரி டிடிஆர்டி. அடுத்தது, 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எந்த ஆண்டு முதல் நடத்தப்படுகிறது? 1911. 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு கட்டணமாக தனியாக தேர்வு எழுதும் மானிடம் வசூலிக்க வேண்டிய கட்டணம் 125. ஒரு அரசு பணியாளர் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து எத்தனை ஆண்டுக்குள் தனது தகுதிகான் பருவத்தினை முடித்திருக்க வேண்டும்? 3 ஆண்டுகளுக்குள். மாநில அரசால் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளி துவங்கப்பட்டுள்ளது? 1 கிலோமீட்டர். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வயது அடிப்படையில் புதியதாக பள்ளியில் சேரும் மாணவருக்கு தரும் சிறப்பு பயிற்சிக்கான காலம் குறைந்தபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 2 ஆண்டுகள். கால வரையறை இல்லை. ஏ மற்றும் பி. ஸோ இதில் கால வரையறை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதிகபட்சம் 2 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள். ஏ மற்றும் பி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு சேர்க்கை விரும்பும் மாணவனின் இருப்பிடத்திற்கு பள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு 1 கிலோமீட்டர். தமிழ்நாடு அரசால் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளுக்கு பள்ளி கட்டணக்குழு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2009. பள்ளி மேலாண்மை குழு செயல்பட வேண்டிய பள்ளிகள் அரசு பள்ளிகள். அரசு பள்ளிகளில் இப்போ எஸ்எம்சி இது பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ எஸ்எம்சி அரசு பள்ளிகளில் தான் நடக்குது. அடுத்தது, பள்ளி மேலாண்மை குழு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை மறுகட்டமைப்பு செய்யப்பட வேண்டும்? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுகட்டமைப்பு செய்யப்பட வேண்டும். பள்ளி மேலாண்மை குழுவில் பள்ளியில் பயிலும் மாணவரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் பங்களிப்பு 75% இருக்க வேண்டும். பள்ளி வளர்ச்சி திட்டம் பள்ளி மேலாண்மை குழுவினால் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தயாரிக்கப்பட வேண்டும்? 3 ஆண்டுகள். நேரடி நியமனம் செய்யக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் பணியிடம் மொத்த பணியிடத்தில் 50%. கல்வி மாவட்ட அளவில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள அனைத்து பணியிடங்களுக்கும் நியமன அதிகாரம் பெற்ற அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். வட்டார கல்வி அலுவலர் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டிய துறை தேர்வுகள்: தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட், த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் 1, த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகம் பாகம் 1 மற்றும் பாகம் 2, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேப்பர் 1 and 2. மேற்கூறிய அனைத்தும். அடுத்தது, மாவட்ட அளவில் உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள அனைத்து பணியிடங்களுக்கும் நியமன அதிகாரம் பெற்ற அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர்.
கல்வி மாவட்ட அளவில் தொடக்கப் பள்ளிகளில் உள்ள அனைத்து பணியிடங்களுக்கும் பணியிட மாறுதல் தர அதிகாரம் பெற்ற அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். ஒரு தொடக்கப்பள்ளியில் ஆரம்பிக்க அனுமதிக்கும் அதிகாரி ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்க அனுமதிக்கும் அதிகாரி தொடக்க கல்வி இயக்குனர். ஸோ இந்த வினாக்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.